வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது காக்கும் ஆன்மீக கிரகங்கள். ஒருவரை ஆபத்துகளில் இருந்து காக்கின்ற ஆன்மீக கிரகங்களை நாம் அறிந்து கொண்டால் ஆன்மீகத்தின் துணை கொண்டு சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். 12 லக்னங்களுக்கும் அற்புதமான ஆன்மீகத்தினை அவர்களுக்கு வழங்கும் கிரகங்கள் ஒருவர் அறிந்து கொண்டால் சரியான பரிகாரங்களை செய்து வாழ்க்கையினை வளமாக்கிக் கொள்ளவும் முடியும். ஒருவரின் ஜாதகத்தில் நன்மை தரும் கிரகங்கள் இருக்கும், ஒருவரின் ஜாதகத்தில் தொல்லைகள் தரும் கிரகங்களும் இருக்கும், ஒருவரின் ஜாதகத்தில் ஆன்மீக வழியில் உதவும் கிரகங்களும் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் 3 விதமான கர்மாக்கள் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனில் கடுமையானது முன்கர்மாவானது தீயதெனில் அவருக்கு வரவேண்டிய நல்ல பலன்களை தடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நன்மை தரும் முன்கர்மா எனில் சுகபோகங்களை தந்து ஜாதகரை மகிழ்விக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்னும் 5ஆம் இடம், பாக்கியம் என்னும் 9ஆம் இடம் வலிமையான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு இறைவனின் அருட்பார்வை கிடைத்துவிடும். ஒருவருடைய பிறந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் அற்புதமான ஆன்மீக கிரகங்களாகும். இது எப்படி என்கிறீர்களா? முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகள் உங்களுக்கு யோகத்தினை தர 5ஆம் இடம் காத்து கொண்டிருக்கும். ஆனால் சிலருக்கு முன்ஜென்ம நன்மையான பலன்களை தீய முன்கர்மா தடுத்து கொண்டிருக்கும். அதாவது நல்ல கர்மா ஒருவரை வந்தடைவதற்கு பரிகார கர்மாவிடான 9ஆம் இடம் மிக முக்கியமான உதவினை செய்யும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அற்புதமான ஆன்மீக கிரகங்கள் எவை எவை என்று பார்க்கலாம் வாருங்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தோன் சூரியன் அற்புதமான ஆன்மீக கிரகமாகும். சூரியன் ஒருவருடைய லக்னத்தில் உச்சமடையும். குரு 9இல் ஆட்சி பெற்று அம்ச யோகத்தினை தரும். மேஷ லக்னத்திற்கு சூரியன் குரு வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகும். அடுத்ததாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான புதன், 9ஆம் இடத்து அதிபதியான சனி ஆகிய இருவரும் அற்புதமான ஆன்மீக கிரகங்களாகும். ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதியான புதன் உச்சமடைந்து பத்திர யோகத்தினை தருகிறார். 9இல் சனி அமர்ந்து சசயோகத்தினை வெளிப்படுத்துகிறார். ரிஷப லக்னத்திற்கு புதன் சனி வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன், 9ஆம் இடத்து அதிபதியான சனி அற்புதமான ஆன்மீக கிரகங்களாகும். பாக்கியம் தரும் கிரகமான சனி 5இல் உச்சமடைந்து பிரமிப்பினை கொடுப்பார். 9இல் சனி அமர்ந்தால் சசயோகம் கிடைக்கிறது. 5இல் சுக்கிரன் அமர்ந்தால் மாளவி யோகம் கிடைக்கும். மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் சனி வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. கடக லக்னம். கடக லக்னத்தில் உதித்தோருக்கு கடக லக்ன பஞ்சமாதிபதி செவ்வாய் 5இல் ருச்சக யோகமும் பாக்கியாதிபதியான குரு பிரகாசமாக கடகத்தில் உச்சமடைந்து அம்ச யோகத்தினையும் தருகிறார்கள். பாக்கியத்தில் குருவே அம்ச யோகத்தினை தருகிறார். கடக லக்னத்திற்கு செவ்வாய் குரு வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியான சூரியன் பாக்கியம் சென்று மேஷத்தில் உச்சமடைகிறார். பாக்கியாதிபதியான செவ்வாய் பாக்கியத்திலே ருச்சக யோகத்தினை தருகிறார். சிம்ம லக்னத்திற்கு குரு செவ்வாய் வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. கன்னி லக்னம். கன்னி லக்னத்தில் தோன்றியவர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் பாக்கியத்தில் மாளவிய யோகத்தினை தருகிறார். பூர்வ புண்ணியத்தில் சனி சசயோகத்தினை தருகிறார். கன்னி லக்னத்திற்கு சனி சுக்கிரன் வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. துலா லக்னம். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியம் சனியே ஆட்சி பலம் பெற்று சசயோகம் தருகிறார். பாக்கியத்தில் புதன் அமர்ந்தால் பத்திர யோகம் கிடைக்கிறது. துலாம் லக்னத்திற்கு சனி வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் தோன்றியவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமும் 9ஆம் இடத்தில் குரு உச்சமும் பெற்று பெரும் பாக்கியசாலி ஆவார்கள். விருச்சிக லக்னத்திற்கு குரு சந்திரன் வலிமை பெறும் பொழுது ஆன்மீகம் செழிக்கும். முன்கர்ம தீய பலன்கள் காணாமல் போகிறது. தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் அவதரித்தோருக்கு தனுசு லக்ன பாக்கிய சூரியன் பூர்வ புண்ணியத்தில் உச்சமடையும் அதிசயம் காணலாம். 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் ருசக யோகத்தினை 5இல் தருகிறார். தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் சூரியன் வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. மகர லக்னம். மகர லக்னத்தில் உதித்தவர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் 9இல் உச்சம் பெற்று பத்திர யோகம் 5இல் பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் மாளவி யோகம் பெறுகிறார்கள். மகர லக்னத்திற்கு சுக்கிரன் புதன் வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது.
கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியை வாக்கியம் சென்று அமர்ந்து சசையாகவும் பூர்வ புண்ணியத்தில் புதன் பத்திரையாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் வலிமை பெறும் பொழுது உன் கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் குரு அமர்ந்தாலும் லக்னத்தில் அமர்ந்தாலும் அம்ச யோகத்தினை கொடுக்கிறார்கள். மீன லக்னத்திற்கு குரு செவ்வாய் வலிமை பெறும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் காணாமல் போகிறது. எனவே 12 லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் ஆன்மீக யோகம் என்பது வலுவாக இருக்கிறது. எவருக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவனின் அருள் கிடைப்பதற்கு சிரமம் காண வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பரிகாரங்கள் செய்தாலும் பலன் தராது. தடுமாற்றங்கள் காண நேரிடும். ஆன்மீக யோகமானது ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கும். இறை வழிபாட்டில் தடைகள் உள்ளவர்கள் 5ஆம் இடத்தான் 9ஆம் இடத்தான் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். மேற்குறிப்பிட்ட அமைப்புகள் ஒவ்வொரு இலக்கணத்திற்கும் கிரகங்கள் எவ்வாறு வலிமை பெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரின் இலக்கணத்திற்கும் ஏற்றாற்போல் 5க்குரியவர் 9க்குரியவர்கள் பலமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு இலக்கணத்திற்கும் 5ஆம் இடத்தில் மற்றும் இடத்தில் பாப கிரகங்கள் அமர்ந்தால் அல்லது அந்த இடங்களை பாப கிரகங்கள் பார்வையிட்டால் தெய்வ நம்பிக்கையானது குறைந்து போகிறது. ஆன்மீக அற்புதங்களை நிகழ்த்த தீய முன்கர்மா கிரகங்கள் 5 அல்லது 9ஆம் வீடுகளை பார்வையிடுவதும் கூடாது. எந்த விதத்திலும் தொடர்பில் இருக்கவும் கூடாது. எனவே ஒருவரின் ஜாதகத்தில் பலம் குறைந்த 5 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதிகளுக்கு உரிய பரிகார தெய்வங்களை அடையாளம் கண்டு வணங்கி வாருங்கள். ஆன்மீகத்தில் அற்புதங்களை செய்யலாம். ஆன்மீகம் காக்கும் கவசங்களாக இருக்கும் கிரகங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.